உங்க கடன் பிரச்சனை எல்லாம் மாறுறதுக்கு ஜெபம் பண்ணுவோமா? ஏசப்பா அந்த செய்தியை பார்க்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த கடனை நீங்க அடைங்கப்பா. குடும்பத்தை எப்படி நிர்வாகம் பண்ணணுங்க ஞானத்தை கொடுங்கப்பா. வீண் செலவுகள் வரவிடாம தடுங்கப்பா. கடன் கொடுத்தவங்க மனசுல தயவ கட்டளை இடுங்கப்பா. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் சொன்ன மாதிரியே இவரோட உழைப்ப இவர்களே சாப்பிடணும்ப்பா. வீணா வட்டிக்கும் ஆஸ்பத்திரி செலவுக்கும் போக கூடாதுப்பா. வெக்கப்பட்ட இடத்துல எல்லாம் தலை நிமிரம் பண்ணுங்கப்பா. கட்டப்படாத வீடுகள்லாம் கட்டி முடிக்கட்டும் ஏசப்பா. அடகு கடையில இருக்க நகையெல்லாம் வீட்டுக்கு வரட்டும் ஏசப்பா. கரையேறாத பிள்ளைகள்லாம் கரையேறட்டும் ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. கவலைப்படாத மராசி, இந்த ஜெபத்தை கேட்டு நிச்சயம் ஏசப்பா உனக்கு அற்புதம் செய்வாருமா. நாம கடன் இல்லாமல் வாழறதுக்கு பாட்டி ஒரு நல்ல ஜெபத்தை பண்றாங்க. நாம சம்பாதிக்கிற காசு நாமளே செலவு பண்ணிக்கணும், அது கடனுக்கும் வட்டிக்கும் போகாத இருக்கணும் அப்படின்னு பாட்டி ஜெபம் பண்றாங்க. வியாதியில நம்ம மாட்டக்கூடாது, நம்ம காசு வீணா போகக்கூடாது அப்படின்னு பாட்டி ஒரு நல்ல ஒரு ஜெபத்தை பண்றாங்க. பண்ணிட்டு என்ன சொல்றாங்க, நான் ஜெபம் பண்ணிட்டேன், ஆண்டவர் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த கடன் இல்லாத வாழ்க்கைக்கு என்ன வழியில் நம்ம போனோம்? எதை செஞ்சா கடன் இல்லாத வாழ்க்கை வாழலாம்? ஜெபம் பண்ணிட்டா போதுமா? ஏசு கிறிஸ்துக்கிட்ட மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணிட்டா போதுமா? முட்டிக்காலில் நின்று ஜெபம் பண்ணிட்டா போதுமா? அந்த முட்டிக்கால் காய் காய்ச்சி போகிற அளவுக்கு ஜெபம் பண்ணிட்டா போதுமா? நம்ம கடன் எல்லாம் தீர்ந்துருமா? நம்ம கடன் வாங்குற அளவுக்கு போகாது இருப்போமா? அதை நம்ம சிந்திக்கணும். இந்த வேதம் என்ன சொல்லுது அப்படின்றது நம்ம சிந்திக்கணும். நம்ம கடன் இல்லாத வாழ்க்கைக்கு என்ன வழி சொல்லுது இந்த வேதம் அப்படின்னு நம்ம சிந்திக்கணும். இதை பற்றி நிறைய பேர் சொல்றது கிடையாது. நம்ம கடன் இல்லாத வாழ்க்கை இந்த பாட்டி போல தான் நிறைய பேர் ஜெபம் பண்ணிட்டு புஸ்தகத்தை பண்ணிட்டு பைபிள் இருந்து சொல்லிட்டு போயிட்டே இருக்குது. இதனால் நம்முடைய கஷ்டங்கள் இந்த நம்முடைய நிலைமையை மாறுறது கிடையாது. காலகாலமாக வட்டிக்கு வாங்கின்னு இருக்கோம், காலகாலமாக நகைகளை வச்சுன்னு இருக்கோம் வட்டிக்கு. அது மீட்க முடியாத சில நகைகள் நம்ம கைவிட்டு போயிடுது. அப்புறம் என்ன ஜெபம் பண்ணுறாங்க, கட்டப்படாத வீடு கட்டணும், இப்படியெல்லாம் நல்லது. இது ஜெபம் இந்த பாட்டி ஜெபம் பண்ணுறது கேட்கறதுக்கு நல்லதாங்க. ஆனால் ஒரு வேலைக்கு ஆகாது, வேலைக்கு ஆகாத ஜெபம். இந்த பாட்டி பண்ணுற ஜெபம் என்ன ஜெபம்? வேலைக்காகாத ஜெபம். நம்முடைய முயற்சியை எந்த வழியில் நம்ம கொண்டு போனோம், நம்முடைய வாழ்க்கையை எந்த வழியில் கொண்டு போனோம் அப்படின்னு நம்ம அதன்படி செயல்படணும். அப்போதான் நம்முடைய கடன் தீர வருமானம் வரும். காசு வந்ததால கடன் அடைக்கிறதுக்கு, காசு வந்ததால கடன் இல்லாத வாழ்க்கையை வாழறதுக்கு. அப்போ இந்த கடன் காசு வர்றதுக்கு என்ன வழி? இந்த உலகத்தில் என்ன வழி இருக்குது இந்த காசு இல்லாத நம்ம காசோடு நம்ம வாழறதுக்கு? ஒன்று கல்வி வழி. இந்த கல்வியை நாம் சரியாக புரிந்து கொண்டு படிக்கும்போது நல்ல வெற்றி அடைகிறோம். அதே மாதிரி நம்முடைய பிள்ளைகளையும் நல்ல கல்விமான்களாக நம்ம மாற்ற வேண்டும். நான் சொல்ல பைபிள் சொல்லுது, கல்வி பற்றி பைபிள் சொல்லுது. கல்விமான்களின் நாவை நம்முடைய பிள்ளைகளுக்கு தரணும் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணணும். ஜோமெண்டப்பட்ட போது அந்த வார்த்தை வசனத்தை நம்ம சொல்லிட்டு பேசிட்டா போதார். முயற்சி நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கும் பாடங்கள் அது புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்கணும். சில பேர் சொல்லிக் கொடுக்குறதே கிடையாது, பள்ளி பாடத்தை சொல்லிக் கொடுக்குறதே கிடையாது. ஏன்னா அவங்க பைபிளுக்கு கல்விக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினச்சிக்கிறது. இதோ இந்த உலக வாழ்க்கையில் நம்ம பிள்ளைகளை படிக்க சொல்லணும், அது ஒரு நம்ம கடமை அப்படின்னு வார்த்தையோடு சொல்லிட்டு போயிடுது. பிள்ளைகளோட உட்கார்ந்து தனக்கு தெரிந்த 4 எழுத்தை நமக்கு தெரிந்த தாய்மொழியை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அது நல்ல வளர்ச்சி அடையுது, அறிவு வளர்ந்து நல்ல கௌரவமான வாழ்க்கையை வாழும். இயேசு கிறிஸ்துக்கிட்ட அந்த காணிக்கப்பட்டுக்கிட்ட ஒரு வயசானவங்க தான் ஏன்னா தனக்குண்டான எல்லாத்தையும் போட்டுறாங்க. அந்த மாதிரி இது எதை குறிக்குதுன்னா இந்த கல்வியை தான் குறிக்கும். நம்ம எல்லாமே இந்த 80s அப்படி இருக்கவங்க 60s இருந்தது தான் நம்ம வந்துங்கிறோம். இந்த காலகட்டத்தில் எல்லாமே நல்ல கல்வி அறிவோடு வந்தவங்க கிடையாது. எல்லாம் இங்கிலீஷ் நாலேஜ் ஹிந்தி நாலேஜோடு இருக்கிறவங்க இல்லை. நம்மெல்லாம் நமக்கு தெரிந்த 4 எழுத்தை தாய்மொழியை தமிழோ அதை இங்கிலீஷோ அதை சொல்லிக் கொடுத்தோம்னா பிள்ளைகள் நல்ல புரிந்து கொண்டு வாழ்க்கையில் வெற்றி அடைவார்கள் என்பது சந்தேகமே இல்லை. இந்த பாட்டி இந்த மாதிரி ஜெபம் பண்ணுறதுல நல்லதாங்க. ஆனால் அதை நடைமுறைக்கு கொண்டு வரணும். எதனால் கொண்டு வரணும்? இதுதான் கல்வி மூலம், உழைப்பு மூலம். நம்ம உழைக்கும் போது நம்முடைய அன்றாட வேலைகளை செவனை செய்யும் போது வாழ்க்கையில் வெற்றி அடைகிறோம். கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்கிறோம். நம்முடைய பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வாழ்கிறோம். பணப்பற்றாக்குறை இல்லாத வாழ்கிறோம் என்று நான் ஒவ்வொரு வீடியோலும் சொல்லிக்கிறேன். எப்படி ஒவ்வொரு வீடியோவில் இதை தான் சொல்கிறேன். பைபிள் இதை தான் சொல்லுது. பணம் சம்பாதிக்கிறது எப்படி, பள்ளி படிப்பு படிக்கிறது எப்படி, இதை தான் பைபிள் சொல்லுது. நான் காலகாலமாக சொல்லின்னு இருக்கேன். எல்லா வீடியோவிலும்
தொடங்குறதுலேருந்து இது வரைக்கும் எல்லா வீடியோலையும் இப்படி தான் சொல்லியிருக்கு என்ன. ஆனால் இதை பைபிள்லேருந்து நான் சொல்லிக்கிறேன், ஆனால் மற்றவங்க சொல்கிறது கிடையாது. நம்ம புதுசாக பைபிள்லேருந்து பைபிள் இதை தான்ப்பா சொல்லுது, பள்ளி படிப்பை சொல்லுது, கல்வியை சொல்லுது, நம்ம காசை பற்றி பைபிள் சொல்லுது அப்படின்னும் போது நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அப்படி ஏதோ பைத்தியக்காரம் பொழுது பைபிள் சீக்கிரம் மைக்கேல் வந்து பைத்தியம் பிடிச்சி போச்சு அப்படின்னு யோசிக்கிறேன். ஆனால் இந்த கல்வியை நாம் கற்கும் போது தான் வாழ்க்கையிலே உயர்வு. வெறும் ஜபத்தோடு நின்றுட்டா இங்கே ஒரு வேலையே ஆகாது. பைபிள் வந்து இதை தான் வலியுறுத்துது, கல்வியை வலியுறுத்துது, உழைப்பை வலியுறுத்துது. என்ன நம்பி வெறும் கடவுளே அப்படின்னு சொல்லி நம்ம போகிறது இல்லை, அங்கே பிரயோஜனம் கிடையாது. எல்லாம் கஷ்டத்தை மாட்டின்னு கடவுளேன்னா யாரு நீ இந்த பைபிள் ஏசு நீ யார் நீ? நான் உனக்கு இந்த உலகத்தில் எவ்வளோ வழி வச்சுட்டேன் வாழறதுக்கு, கடன் இல்லாத வாழறதுக்கு, என்ன சகல வசதிகளோட வாழறதுக்கு எவ்வளோ வழிகளை வச்சுட்டேன். அதை நீ ஒன்றும் திறக்கலை, அதை பயன்படுத்தலை, சாப்பிட்டு தூங்குறது, சாப்பிட்டு ஓடி சர்ச்சில் உட்காந்துக்கிறது, இதுதான் நடந்தது. அதனால் எப்படி கஷ்டம் தீரும், வறுமை தீரும், வியாதி இல்லாத வாழ்க்கை நம்ம வாழ முடியும், ஒரு சொந்த வீடோடு இருக்க முடியும். இதெல்லாம் செஞ்சால் தான் நம்ம அதை தான் செய்யும் பைபிள் சொல். அன்றாட வேலைகளை செய், படிக்கிற வயசில் படி, உழைக்கிற வயசில் உழை. என்ன இது மாதிரி திருமணமா பண்ணிக்கோ, குழந்தை பெற்றுக்கோ, குழந்தைய சரியான வள அறிவோட, ஞானத்தோட, கல்வியோட, ஆரோக்கியத்தோட வளர்ந்து இந்த வேதம் சொல்லுது. வேற ஒன்றும் இந்த பைபிள் சொல்லவில்லை. எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.